மச். மீடியாவுக்கு, பிரபானாக்கு, சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம். இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணோன்னு. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ளே வேலை அப்படியே நல்ல சூறாவளி மாதிரி டப்புன்னு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக நான் அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்றைக்கி அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. உங்கள் முன்னாடியெல்லாம் நான் பேசுவேனா அப்படிங்கிற பெரிய பதட்டம் ரோல் ஆகுது. பதட்டத்தோடு தான் வந்தேன். என்னை பேச அனுமதித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரபா, வாழ்த்துக்கள். மொத்த குழுவுக்கும் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்து அண்ட் நன்றி. அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. வணக்கம். லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்தில் இடம் இருக்குது. அந்த செய்திக்கு நன்றி. டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் பேசினேன். அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்னேன், கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்ற ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசலை, ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்தில் இருக்குது. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேற எங்கே நான் கேட்க முடியும்? அதனால் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல்